ശ്ലോകം 11. കുലേന ശീലേന തദാ ശ്രുതേന ദ്വിജോത്തമത്വം കില ധർമ്മവേച്ച അനാര്യഭാവം കഥമാഗതോസി വിപ്രേന്ദ്രമാം വീക്ഷ്യ ജമീനഗന്ധാം. കുലേന ശീലേന തദാ ശ്രുതേന ദ്വിജ ഉത്തമഃ ത്വം കില ധർമ്മവിദ് ച അനാര്യഭാവം കഥം ആഗതഃ അസി വിപ്രേന്ദ്ര മാം വീക്ഷ്യ ച മീനഗന്ധാം. കുലം ശീലം வேதஜ்ஞத்துவம் இதனால எல்லாமே நீங்கள் ஒரு உத்தம பிராமண சிரேஷ்டனாக்கும், தர்மஜனாக்கும். பிராமண சிரேஷ்டனா இருக்கிற நீங்கள் மீனோடு மனம் இருக்கிற மத்ஸ்யகந்தம் இருக்கிற என்ன பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியாக்கும்? இந்த மாதிரி சிரேஷ்டர்களுக்கு சேராத்த ஒரு பாவம் உண்டாச்சு. உத்தம சிரேஷ்டர்கள் எல்லாம் எங்கிட்டக்க வரவே மாட்டா. என்ன பார்த்தாரா மூக்க பொத்தியில ஓடி போவா. ஆனா நீங்கள் இப்படி என்ன பார்த்து எங்கூட சேரணம் அப்படின்னு ஆசைப்படுறது எதனாலேயாக்கும்? உங்களுக்கு எதனாலேயாக்கும்? சிரேஷ்டர்களுக்கு சேர்ந்த ஒரு பாவம் இல்லாதக்கு இப்படி ஒரு பாவம் உண்டாச்சு. மீன் நாத்தம் இருக்கிற எங்கிட்ட சிரேஷ்டர்களான இந்த பிராமணர்கள் ஒன்றும் பக்கத்துல கூட வரமாட்டா. உங்களுக்கு மட்டும் என்னவாக்கும் இப்படி ஒரு நினைப்பு வரத்துக்கு காரணம்? ஸ்லோகம் 12. மதீயே ஷரீரே த்விஜாமோக புத்தே சுபம் கிம் சமாலோக்ய பாணிம் கிரஹீதும் சமீபம் சமாயாசி காமாதுரஸ்துவம் கதம் நாபிஜானாசி தர்மம் ஸ்வகீயம். மதீயே ஷரீரே த்விஜா அமோக புத்தே சுபம் கிம் சமாலோக்ய பாணிம் கிரஹீதும் சமீபம் சமாயாசி காமாதுரஹ த்வம் கதம் நாபிஜானாசி தர்மம் ஸ்வகீயம். புத்தி உரைச்ச பிராமணா, உங்களுக்கு புத்தி இல்லாமையொன்னும் இல்லை. நீங்கள் ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும். என்ன பார்த்து என்னோட கைய பிடிக்கிற அளவுக்கு என்னோட சரீரத்துல சுபமாயிட்டு என்ன வாக்கம் இருக்கு? பக்கத்துல வரத்துக்கு கூடியும் யோசனை பண்ணுவா ஆளுகள் எல்லாம். நாத்தமோ நாத்தம். இப்படி இருக்கிற என்னோட பக்கத்துல வந்து என்னோட கைய பிடிக்கிறதுக்குள்ள சிரேஷ்டதை எனக்கு என்ன வாக்கம் இருக்கு? காமத்தோடு கூடிட்டு என் பக்கத்துல வரத்துக்கு உங்களுக்கு எப்படி தோணித்து? உங்களோட சொதர்மம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுத்தா? நீங்கள் பிராமணனாக்கும், பிராமண குலத்துக்கு சேர்ந்த வேலையல்ல இது அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில்லாம போயிடுத்தா? பிராமணர்கள் இப்படி எல்லாம் செய்வாளா அப்படின்னாக்கும் மத்ஸ்யகந்தி கேட்டது. ஸ்லோகம் 13. அஹோ மந்த புத்திர்திஜோயம் கிரஹீஷ்யன் ஜலே மக்ன ஏவாத்யமாம் வை கிரஹீத்வா மனோவ்யாகுலம் பஞ்சபாணாதிவேத்தம் ந கோபி ஹசக்த பிரதீபம் ஹி கர்த்தும். அஹோ மந்த புத்திஹி த்விஜஹ அயம் கிரஹீஷ்யன் ஜலே மக்ன ஏவம் அத்ய மாம் வை கிரஹீத்வா மனோ வியாகுலம் மனஹ வியாகுலம் பஞ்சபாணாதிவித்தம் ந கஹ அபீஹ சக்தஹ பிரதீபம் ஹே கர்த்தும். கஷ்டம் கஷ்டம். புத்தி மந்தமா போன இந்த பிராமண
என்ன ஸ்வீகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றார். முனி சிரேஷ்டனாயிருக்கிற இவர் சம்சார சாகரத்துல முங்கித்தாழறாரே, இவருக்கு இந்த காம விசாரம் எல்லாம் உண்டாயிடுத்தே, என்ன ஸ்வீகரிச்சுட்டு அவரோடு இந்த காம பீடிதமான மனசு இப்படி சஞ்சலப்படுறதே, மனசுல என்ன ஸ்வீகரிச்சுண்டு இவரோட மனசு இப்படி அல்லாடுறதே, இதுலேருந்து இவர இந்த முயற்சியிலேந்து நகர்ந்துக்க சொல்றதுக்கு ஆராலையும் சாத்தியமில்லையே இப்படின்னு எல்லாம் முக்குவஸ்திரி சங்கடப்படுறா. எவ்வளோ சிரேஷ்டனாயிருக்கிற பிராமணன், இவருக்கு இப்படி என்ன பிராபிக்கணும் அப்படின்னு காம விசாரம் உண்டாகிறதே, இதன் வழியா சம்சார பந்தத்துல இவரு தன்னைத்தான் முழுகடிக்கிறாரே. எந்த அளவுக்கு தபசெல்லாம் செஞ்சுட்டாக்கும் இவர் இந்த அளவுக்கு சிரேஷ்டனாயிருக்கார். அப்படி இருக்கிற சிரேஷ்டதை இருக்கிற இவருக்கு இப்படி ஒரு புத்தி உண்டாயிடுத்தே. ஸ்லோகம் 14. இதி சஞ்சிந்திய சாபாலா தமுவாஜ மகாமுனே தைரியம் குரு மகாபாகா பரம்பாரம் நயாமி வை. இதி சம்சிந்திய சா பாலா தம் உவாஜ மகாமுனி தைரியம் குரு மகாபாகா பரம் பாரம் நயாமி வை. இப்படி நினைச்சுண்டு அந்த முக்குவ பெண் மகாமுனிட்ட இப்படி சொன்னா, சிரேஷ்டனாயிருக்கிற பிராமணா, தைரியமா இரு, மனச கைவிடாதே, சஞ்சலப்படுத்தாதே, இந்த மாதிரி விசாரங்கள் ஒன்றும் உனக்கு ஆகாது, உன்னை நான் இக்கரையிலேருந்து அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறேன், தேவையில்லாத நினைப்பெல்லாம் கைவிட்டுடு. சூத உவாஜா, சூதன் சவனவாதிகளுக்கு கதை சொல்ற மாதிரியாக்குமே இது சொல்லப்படுறது. அதனால இங்க மறுபடியும் சூத உவாஜா, சூதன் அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை லைவ் ரிலே ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கார். 15வது ஸ்லோகம். பாராசரஸ்து தச்ருத்வா வதனம் ஹிதபூர்வகம் கரம் த்யக்த்வா ஸ்திதஸ்தத்ர சிந்தோ பாரங்கத புனா. பாராசரஹ து தது ஸ்ருத்வா வதனம் ஹிதபூர்வகம் கரம் த்யக்த்வா ஸ்திதஹ தத்ர சிந்தோஹோ பாரங்கதஹ புனஹ. பாராசர மகர்ஷி இந்த முக்குவ பெண்ணோடு பேச்ச கேட்டுட்டு மனசுக்கு ஆறுதலாச்சு அவருக்கு. அதனால கொஞ்சம் சாந்தமாயிட்டு என்ன பண்ணினார், அவளோட கையை அப்புறம் விட்டார். എന്നിട്ട് பேசாம நின்னார். എന്നിട്ട് ഇക്കരയിലേந்து അക്കരയ്ക്ക് പോയി ചേർന്നാ. ശ്ലോകം 16. മത്സ്യഗന്ധാം പ്രജഗ്രാഹ മുനികാമാതുരസ്തദാ വേപമാനാദു സാ കന്യ തമുവാജ പുരസ്ഥിതം. മത്സ്യഗന്ധാം പ്രജഗ്രാഹ മുനിഹി കാമാതുരഃ തദാ വേപമാനാ തു സാ കന്യാ തം ഉവാച പുരഃ സ്ഥിതം. അക്കരയില പോയി ചേർന്നോണ് மகர்ஷியோட மனசுல காம விசாரம் எப்படி எழுந்து வந்தது. மறுபடியும் அவளோட கைய போய் பிடிச்சார். அந்த கன்யகை தன்னோட முன்னால நிக்கிற அந்த முனிய பார்த்து பயந்து வரச்சுண்டு இப்படி சொன்னா. ஸ்லோகம் 17. துர்கந்தாஹம் முனி ஸ்ரேஷ்ட கதம் த்வம் நோபசங்கசே சமான ரூபயோ காம சம்யோகஸ்து சுகாவஹ. துர்கந்தஹ அஹம்
முனிஸ்ரேஷ்ட கதம் த்வம் ந உபசங்கசே சமானரூபயோஹோ காமசம்யோகः து சுகாவஹ. முனிஸ்ரேஷ்டா, என்னோட உடம்பெல்லாம் ஃபுல்லா இப்படி மீனாத்தமாக அடிக்கிறது, உங்களுக்கு அருவருப்பா இல்லையா? அழகாயிருக்கே நீங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகிய நீங்கள் பிராபிக்கத்தானே வேணும். அப்படி அழகாயிருக்கிற நீங்கள் அழகாயிருக்கிற ஒருத்தி கூட சேர்ந்தாதானே அது சுகமாயிருக்கும். இப்படியெல்லாம் கேட்கிறா. ஸ்லோகம் 18 ஸ்லோகம் 19 இது ரெண்டையும் சேர்த்து சொல்லறதுதான் அதனோட ஒரு அர்த்தம் சரியாகும். அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து இங்க பார்க்கலாம். 18வது ஸ்லோகம். இத்யுக்தேன து சா கன்யா க்ஷணமாத்ரேண பாமினி கிருதாயோஜன கந்தாது சுரூபாச வரானனா. இதி உக்தேன து சா கன்யா க்ஷணமாத்ரேண பாமினி கிருதா யோஜன கந்தாது சுரூபா சவரானனா. ஸ்லோகம் 19. மிருகநாபி சுகந்தாம் தாம் கிருத்வா காந்தாம் மனோஹரா ஜக்ராஹ தட்சிணே பாணௌ முனிர்மன்மத பீடிதா. மிருகநாபி சுகந்தாம் தாம் கிருத்வா காந்தாம் மனோஹராம் ஜக்ராஹ தட்சிணே பாணௌ முனிஹி மன்மத பீடிதஹ. இத்யுக்தேன து சா கன்யா க்ஷணமாத்ரேண பாமினி கிருதா யோஜன கந்தாது சுரூபாச வரானனா. மிருகநாபி சுகந்தாம் தாம் கிருத்வா காந்தாம் மனோஹராம் ஜக்ராஹ தட்சிணே பாணௌ முனிர்மன்மத பீடிதா. இப்படி மத்ஸ்யகந்தி சொன்னதை கேட்ட உடனடியாயிட்டு முனி என்ன பண்ணினார், அழகாயிருக்கிற அந்த கன்யகைய மீனாத்தம் அடிக்கிற அந்த அழகிய ஒரு யோஜனை சுற்றளவுல கஸ்தூரி மஞ்சளோடு சுகந்தம் வீசுற மாதிரி அழகான ஒரு அழகியான அந்த அழகியோடு மேல நல்ல ஒரு சுகந்தத்தை பரவினார். എന്നിട്ട് കാമപീഡയോട് കൂടിയിട്ട് അവളോട് വലത് കയ്യ തന്നോട് വലത് കയ്യാല പിടിച്ചാർ. மீனாத்தம் இருக்கிற என்ன தொடாதே நல்லவா நீ சொன்னாய், இனி உன்னோட உடம்புல மீனாத்தமே இருக்காம நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனை தூரம், பண்டத்த காலத்துல எல்லாம் தூரம் அந்த லெங்த் அப்படிங்கிறதுக்கு யோஜனை அப்படின்னு சொல்லுவா. ஒரு யோஜனை, 2 யோஜனை, 3 யோஜனை அப்படின்னு இப்போ சொல்ற மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்ற மாதிரி. அதனால இந்த ஒரு யோஜனை சுற்றளவுல அந்த மத்ஸ்யகந்திய சுற்றிலும் ஒரு யோஜனை டிஸ்டன்ஸுக்கு கஸ்தூரி மனம் பரவரா மாதிரி பண்ணிட்டார் முனி. എന്നിട്ട് തന്നോട് വലത് കയ്യാല അവളോട് വലത് കയ്യ പിടിച്ചാർ, പാണിഗ്രഹണം பண்ணினார். ശ്ലോകം 20. ഗ്രഹീതു കാമം തം പ്രാഹ നാംനാ സത്യവതി ശുഭാ മുനേ പശ്യതി ലോകോയം പിതാ ചൈവ തടസ്ഥിതാ. ഗ്രഹീതു കാമം തം പ്രാഹ നാംനാ സത്യവതി ശുഭാ മുനേ പശ്യതി ലോകഃ അയം പിതാ ച ഏവ തടസ്ഥിതഃ. തന്നെ പ്രാപിக்கிறதுக்கு ரெடியா நிக்கிற முனிட்ட சத்தியவதி அப்படிங்கிற அந்த யுவதி, காளி அப்படிங்கிற யுவதி, மத்ஸ்யகந்தி அப்படிங்கிற யுவதி, கஸ்தூரி கந்தி அப்படிங்கிற யுவதி, இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கிற அவள் சொன்னா, முனே இந்த உலகத்துல இருக்கிறவாள் எல்லாம் இப்ப இத பாருப்பா,
சூரியன் உதிக்கிறதுக்கு ஆயாச்சு. அப்பாவும் மறுகரையில உட்காந்துட்டு சாப்பிட்டுண்டாக்கும் இருக்கார். அவர் சாப்பிட்டு இருக்கிறதுனாலே ஆக்குமே உங்களை இக்கரைக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 21. பசுதர்மோ நமே பிரீதி ஜனயத்யதிதாருண பிரதீட்சஸ்வ முனி ஸ்ரேஷ்டா யாவத் பவதி யாமினி. யாமினி பவதி, ராத்திரி ஆகட்டும் மகர்ஷே அப்படின்னு சொல்லதா. பசுதர்மஹா ந மே பிரீதிம் ஜனயதி அதிதாருணஹ பிரதீட்சஸ்வ முனிஸ்ரேஷ்டா யாவது பவதி யாமினி. இந்த மிருகங்களுக்கு ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை, எப்ப வேணுமானா கூடிச்சேரும். அது நிகிருஷ்டமாக்கும், சிரேஷ்டம் கிடையாது. அதுல எனக்கு எந்த விதமான திருப்தியும் உண்டாகாது. உங்க கூட இப்படி வெட்ட வெளிச்சத்துல அத்தனை பேரும் பார்த்துட்டு நிக்கிறதுல கூடி சேரத்துல எனக்கு திருப்தி இல்லை. முனிஸ்ரேஷ்டா, அதனால ராத்திரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு நிற்பா, நிறைய பேர் அப்பறக்கும் இப்பறக்கும் எல்லாம் நடமாடுற ஜன சஞ்சாரம் இருக்கிற சமயமாக்கும். மிருகங்களை மாதிரி நம்ம இப்ப கூடி சேரப்படாது. அது மட்டும் இல்லை, அக்கறையில என்னோட அப்பாவும் இப்ப அங்கேருந்து இப்போ இந்த நதியில பார்த்துட்டு இருப்பார். பொண்ணு அழகா வஞ்சிய தொலைஞ்சு இக்கரை போயின்னு இருக்காளா அப்படின்னு. இப்போ உங்களோடு கூட நான் இந்த பகல் நேரத்துல கூடி சேர்ந்தேன்னா அது அப்பாவும் பாருப்பா, மோசமாக்கும் இது அப்படிங்கிறா முக்குவஸ்திரி. ஸ்லோகம் 22. ராத்ரௌ வ்யவாய உத்திஷ்டோ திவான மனுஜஸ்ய ஹி திவாசங்கோ மகான் தோஷ பஷ்யந்தி கில மானவா. ராத்ரௌ வ்யவாய உத்திஷ்டஹ திவா ந மனுஜஸ்ய ஹி திவாசங்கஹ மகான் தோஷஹ பஷ்யந்தி கில மானவாஹ. மனுஷாளுக்கு ஸ்திரீகளோடு கூடி சேரறதுக்கு உத்தமமான சமயம் அப்படிங்கிறது ராத்திரி அப்படின்னாக்கும் நிர்தேசிச்சிட்டுள்ளது. பகல் கிடையாது. பகல்ல ஸ்திரீ சங்கமம் கூடாது. பகல்ல இருக்கிற சங்கமத்துக்கு பெரிய தோஷங்கள் எல்லாம் இருக்கு. மனுஷால் எல்லாம் இதெல்லாம் பார்க்கவும் செய்வா. அதனால நீங்கள் ராத்திரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ முனே. ஸ்லோகம் 23. காமம் யச்ச மகாபுத்தே லோகநிந்தா துராசதா தத்ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய யுக்தமுக்தமுதாரதி. காமம் யத் ச மகாபுத்தே லோகநிந்தா துராசதா தத் ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய யுக்தம் உக்தம் உதாரதீஹி. மகாசிரஷ்டனாயிருக்கிற முனே, உங்களோட இந்த காமம் அப்படிங்கிற விகாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களே. இந்த உலகத்தை நிந்திக்க கூடாது. இப்படியெல்லாம் சொன்ன அவளோடு யுக்தியுக்தமான வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த முனி என்ன பண்ணினார் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 24. நீஹாரம் கல்பயாமாச சீக்ரம் புண்ணியபலேன வை நீஹாரேஜ சமுத்பன்னே தடே அதிதமசாயுதே. நீஹாரம் கல்பயாமாச கல்பயாம் ஆச சீக்ரம் புண்ணியபலேன வை நீஹாரேச்ச சம் உல்பன்னே. தடே அதிதமசாயுதே. உடனடியாயிட்டு முனி என்ன பண்ணினார், தன்னோட தபோபலத்தால புண்ணிய பலத்தால அங்க
சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு மேக கூட்டங்களை வரவழைச்சார், மூடல் மஞ்ச வரவழைச்சார், பனிமூட்டத்தை உண்டாக்கினார். அப்படி பனிமூட்டம் உண்டானோன ஆருக்கும் அப்புறக்கும் இப்புறக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நதி தீரம் കുറ്റാക്കൂര് ഇരുട്ടിലായെടുത്ത്. നീ വെളിച്ചത്തില എന്നെ പ്രാപിക്ക മാട്ടായി എന്നല്ലോ ചൊന്നായി. എല്ലാരും പാക്കറാ മാതിരി പകൽ നേരത്തില മുടിയാത് ചൊന്നായി. அதனால ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு ஒன்றும் என்னால முடியாது. அதனால தபோபலத்தால நானிதா பனிமூட்டத்தை உண்டாக்கி இங்கெல்லாம் இருட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கெல்லாம் இருட்டு சிருஷ்டிச்சார். ஸ்லோகம் 25. காமினி தம் முனிம் பிராஹ மிருது பூர்வமிதம் வஜ கன்யாஹம் திஜசார்தூல புக்த்வா கந்தாசி காமத. காமினி தம் முனிம் பிராஹ மிருதுபூர்வம் இதம் வஜஹ கன்யா அஹம் திஜசார்தூல புக்த்வா கந்தாசி காமதஹ. காமினியா இருக்கிற அவள் இப்போ அவளுக்கும் ஒரு காம விசாரம் எல்லாம் வந்தெடுத்து, அப்போ முனிட்ட பிரேமத்தோடு கூடிட்டு சௌமியமாயிட்டு இப்படி சொன்னா, பிராமண உத்தமா நான் கன்னிகையாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதங்கோ. என்ன அனுபவிச்சுட்டு நீங்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு இஷ்டப்படி எங்க வேணா போயிடுவேன். நானா கன்னிகையாக்குமே, அதை மறந்துடக்கூடாது.